வரகாத்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னென்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு ஹதீஸ் படித்தேன். அந்த ஹதீஸ் என்ன சொல்லி தருதுன்னு சொன்னால், இப்போ உள்ளவங்களுக்கு நல்லா பொருந்தும். அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க, நம்மளோட மனைவிமார், நம்மளோட குடும்பம், அவங்களோட எப்படி பழகணும், அவங்களோட கஷ்டங்களை எப்படி புரிந்து கொள்ளணும், அவங்க கோவப்படும் போது எப்படி பேசணும்ங்கிறது அந்த ஹதீஸ் நல்லா அழகாக சொல்லி தருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, யா ஆயிஷா, நீங்கள் எப்போவாவது என் மேல் கோவப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட கேட்டாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை விட்டு பிரிஞ்சதில்லை, ஆனாலும் பெண்களுக்குரிய கோபம் நான் உங்கள் மேல் பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஆயிஷா, எனக்கு தெரியும் உங்களுடைய கோபம் என்று சொல்லி. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு ஆச்சரியப்பட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு திரும்பவும் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்தில். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா ஆயிஷா, நீங்கள் கோபமாக உள்ள நேரத்தில் இப்ராஹிம் இறைவன் மீது சத்தியமாக என்றும், நீங்கள் திருப்தியாக உள்ள நேரத்தில் முஹம்மதின் இறைவன் மீது சத்தியமாக என்றும் கூறுவீங்க அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் கேட்டது அவங்களோட கோபத்தை பற்றி. ஆனால் விஷயம் அவங்களோட புரிதலும், அவங்களோட சிரிப்பும், அவங்களோட கண்ணியமும், அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேலே வச்சுருந்த ஒரு புரிதலும் இந்த நிகழ்வு சொல்லுது. ஆனால் இப்போ உள்ளவங்கக்கிட்ட அந்த புரிதலே இல்லை. யாருக்கிட்டே ஏன்